அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோசியல் சயின்ஸ், அதாவது 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் 1 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம் ஆல் எக்ஸாமுக்கும் இந்த 1 மார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் 20 கொஷின் மட்டும்தான் போட்டிருக்கேன். மேலும் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? காந்தி. நிலநடுக்கோட்டு காலநிலை பற்றிய கூற்றுகளில் சரியானவை தேர்ந்தெடு. ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். சராசரி மழையளவு 200 மில்லிமீட்டர் ஆகும். சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆன்சர் 1 மற்றும் சரி. பொறுத்துக. இயற்கை வளம், கனிமங்கள், பன்னாட்டு வளம், நிலையான வளர்ச்சி, குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. காற்று, புதுப்பிக்க இயலாதது, உற்பத்தி செய்தல், உலகளவிய வளம், திமிங்கல புனுகு, இரண்டாம் நிலை செயல்பாடுகள், காடு. ஆப்ஷன் சி 652134. 4. கூற்று ஏ இத்தாலி வறண்ட கோடை காலத்தையும் குளிர்கால மழையையும் பெற்றுள்ளது. காரணம் ஆர். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகும். 5. அச்ச கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. சி ஆன்சர் 181. பட்டியல் 1ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியா அத்தி, தாய்லாந்து ரப்பர், கொரியா தேக்கு, இஸ்ரேல் செரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ 2341 ஆன்சர். 7. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். ஆப்ஷன் சி விழுப்புரம். பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். கூற்று 1. இவருடைய ஆட்சியில் அப்பாரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின. கூற்று 2. முதலாம் மகேந்திர வர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். ஆன்சர் பி கூற்று 2 மற்றும் சரி. 9. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆன்சர் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். 10. மக்களாட்சி நாடு. பொறுத்துக. மக்களாட்சி நாடு காலம். கிரேக்கம் கிமு 5 நூற்றாண்டு. ரோமிய பேரரசு கிபி 13ஆம் நூற்றாண்டு. மனித தீவு கிபி 1789 நூற்றாண்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 927 நூற்றாண்டு. இங்கிலாந்து கிமு 300 to 50 நூற்றாண்டு. ஆன்சர் 15432. 11. பெருங்குளத்தை பற்றிய கூற்றுகளில் தவறான விடை தேர்வு செய்க. 1. பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். 2. இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. 3. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைத்திருக்கப்பட்டுள்ளன. 4. குளத்தின் பக்கவாட்டில் 4 புறமும் அறைகள் உள்ளன. ஆன்சர் டி 4 ஆன்சர். 12. தவறான விடையை கண்டறிய. மொகஞ்சதாரோ தலைவர் 1. அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2.
அது நெற்றியில் ஒரு தலைப்பையுடன் இடது கை மேற்பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. 3. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்பட்டிருக்கலாம். 4. வலது தோள் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. ஆன்சர் பி. 1, 3 சரி, 2, 4 தவறு. 13. வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கி விட்ட பகுதிகள் 1. ஆன்சர் மொஹார். பொறுத்துக. மேடான பகுதி, வெண்கலம் சிவப்பு மணிக்கல் கோட்டை உலோக கலவை, கார்னியம் இறந்தோர் மேடு. ஆன்சர் ஏ. 4312. தவறான இணை தேர்வு செய்க. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தில் பகுதிகள். சோழநாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் வட பகுதி. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். டி. இவற்றில் எதுவுமில்லை. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி. ஆன்சர் பி. சோழநாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடபகுதி. 16. நாயன்மார்களின் முதன்மையானவர். சி. திருநாவுக்கரசர். பொறுத்துக. 17. பொறுத்துக. சோழநாடு முத்துடைத்து, பாண்டிய நாடு வேலமுடைத்து, சேரநாடு சான்றோடுடைத்து, தொண்டை நாடு சோறுடைத்து. ஆன்சர் டி. 4123. பின்வருவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. பூம்புகார் நகருக்கு புகார், காவிரிப்பட்டினம் போன்றவை பெயர்களும் உண்டு. 2. சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையத்திலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். 3. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது. 4. பூம்புகாரின் சிறப்பை பற்றி மணிமேகலை கூறுகிறது. சொல்கிறாங்க. ஆன்சர் சி. 1, 2, 3 சரி, 4 தவறு. 19. ரோமிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு காணப்பட்டது? மதுரை. 20. பொறுத்துக. இறக்குமதி பொருட்கள் வழி: குதிரை வடமலை, கருமிளகு மேற்கு தொடர்ச்சி மலை, தங்கம் கடல் வழியாக, சந்தனம் தரை வழியாக, முத்து கிழக்கு பகுதி, பவளம் தென்கடல் பகுதி. ஆன்சர் பி. 3, 4, 1, 2, 6, 5. அடுத்த வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.